பெற்றுக்கொள்ளுங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள். எவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும்? புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த தவ நாட்களிலே கடவுள் நாம் ஒருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆம் தகப்பனே, கல்லான இதயம் எடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கனி உள்ள, கருணை உள்ள, பரிசுத்தமுள்ள, தூய்மை உள்ள, நீதி உள்ள, நேர்முள்ள வாழ்வு இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். ஆகவே கடவுள் நாம் பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது எசேக்கியேல் 11:19-20 வாசிப்பது போல கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனி உள்ள, சதை உள்ள, உணர்வு உள்ள இதயத்தை வைத்து அதில் தன் ஆவியையும் தன் வார்த்தையும் வைக்கிறார். மட்டுமல்ல பிரியமானவர்களே, புதிய மனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நாட்டை அழைக்கிறார். பிலிப்பியர் 2:5 வாசிப்பது போல இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை, இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த மனநிலை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும் என்று சொன்னால் நாம் புதிய சிந்தை உடையவர்களாக, புதிய மனநிலை உடையவர்களாக, கிறிஸ்துவின் மனோபாவம் உடையவர்களாக மாற முடியும். இவ்விதமாக புதிய இதயத்தையும் புதிய சிந்தையை பெற்று கிறிஸ்துக்குள் புதிய படைப்பாய் மாறுவோம், வாழுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.